கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்களில் நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளை பார்த்து ரசிக்க போகிறோம். ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் புலி படத்தின் காதல் விழுந்த செய்தியோட இன்றைய சினிமா செய்திகள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். செய்தி என்னன்னா, இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எடுக்கப்படாத அளவுக்கு புலி படத்தில் ஒரு சண்டை காட்சியை 70 நாட்களில் எடுத்திருக்காங்களாம். ஹாலிவுட் ஸ்டண்ட் மாஸ்டர் ஷங்லியோவும் நம்ம ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் சூப்பர் சுப்ராயனும் இணைஞ்சு இந்த ஸ்டண்ட்டை அமைச்சிருக்காங்க. கூடுதல் செய்தி என்னன்னா, இந்த படத்துலையும் விஜய் ஒரு பாடலை பாடியிருக்காரு. திமிரு, காலை போன்ற படங்களை இயக்கி மாயாண்டி குடும்பத்தார் உட்பட சில படங்களில் நடித்து இருப்பவர் தருண் கோபி. இப்போ இவர் முதன்மையான கதாபாத்திரத்தில் நடித்து இயக்கி இருக்கிற திரைப்படம் வெறி. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை இப்போ பார்க்கலாம். இந்த படத்தில் நானும் ரமணாவும் ஹீரோவை பண்ணியிருக்கோம். இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் ஹீரோனி சந்தியா நடிச்சிருக்காங்க, சுஜாதா மாஸ்டர் நடிச்சிருக்காங்க, மற்றும் செவலையராஜா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, நண்பர்கள் நிறைய பேர். என்னுடைய திமிர் பார்ட் 2 பெரிய அளவுக்கு ஸ்க்ரீனில் பேசப்படுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒளிப்பதிவாளர் சேவிலோ ராஜா. ஸோ நான் அந்த திமிரு பார்ட் 2, அதாவது வெறி படத்துக்கு நான் ஒளிப்பதிவாளர் வேலை செஞ்சுருக்கேன். இந்த படத்தில் வேலை செஞ்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா நான் இனிமேல் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண படங்கள்லேருந்து இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் என்னோடய ஃபோட்டோகிராஃபி. ப்ளஸ் கதைக்கு தகுந்தாப்பில் ஸோ ஒரு வெறித்தனமாக நான் ஒரு ஈடுபாட்டோட ஸோ எந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்கோம். ஈசன் சுஜாதா அப்படின்னா அவங்களுக்கு பளிச்சுன்னு ஞாபகம் வந்துடும். அந்த பீச் சாங்கை சேலஞ்சிங்கான ரோல் கொடுத்துருக்காரு. அதுக்கு அவர் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை நான் முதல்ல அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் நாங்கள் அத்தை மருமகனாக நடிச்சிருக்கோம். இது ஒரு கிராமியத்தில் வர அந்த இன்டிமேசி, அந்த கலாச்சாரம், அதெல்லாம் சேர்ந்த கோவம், சண்டை எல்லாமே இருக்குது. ரொம்ப நல்ல கதை இது. நான் கேட்டேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்டு இல்லை காதல் சந்தியா, ரமணா எல்லாரும் பண்ணியிருக்காங்க. அண்டு சரவணன் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நாமத்துக்குமார் எல்லா பாடலும் எழுதியிருக்காங்க. ஒரு பாடல் மட்டும் நம்ம தருண் கோபி சாரே எழுதியிருக்காரு. சஞ்சீவ் அல்ஃபோன்ஸ் புத்திரன் நடிச்சிருக்கும் சஸ்பென்ஸ் த்ரில்லர் கலந்த திரைப்படம் 543221. இந்த படத்தை கார்த்திக் சுப்புராஜுடைய உதவியாளர் ராகவேந்திர பிரசாத் இயக்கியிருக்கிறதால கார்த்திக் சுப்புராஜ், பாபி சின்ஹா உள்பட பல பேர் இந்த படத்துடைய விழாவில் கலந்துக்கிட்டாங்க. இப்போ இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவை பார்க்கலாம். என் பேர் தாஜுதீன். இந்த படத்துடைய கோ ப்ரொடியூசர் நான் ராஜா சார் ப்ரொடியூசரான ராஜா சார், கண்ணன் சார் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபிலிமுடைய ஸ்கிரிப்ட் கேட்கும்போதே நாங்கள் டிசைட் பண்ணோம், கன்ஃபார்மாக இது பேசப்படக்கூடிய ஒரு படம். இது தனிமையாக தெரியும். இந்த படம் இது ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கான ஒரு படமாக எங்களுக்கு ஸ்கிரிப்ட் பிரசாத் சார் எப்போது ஸ்கிரிப்ட் சொன்னாரோ அப்போயே நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். என் பேர் ராகவேந்திர பிரசாத், இந்த படத்துடைய டைரக்டர். ஏன் இந்த டைட்டில்னு கேட்டிங்கன்னா, படத்தில் ஒரு கவுண்ட் டவுன் சீக்வன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5ங்கிறது 5 people, 4 லைஃப் ஸ்டைல்ஸ், 3 மர்டர்ஸ், 2 hours, 1 ரிவெஞ்ச். இந்த முழு கதையும் 2 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். கண்டிப்பாக ரொமான்டிக் ஃபிலிம் எடுப்பார்னு நினச்சேன். பார்த்தா பயங்கரமான ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர். இந்த படம் நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி. 5431 இஸ் ரியலி அன் எக்ஸலண்ட் த்ரில்லர். அண்ட் அதாவது நிறைய படங்கள் சொல்லுவாங்க இல்லையா, எட்ஜ் ஆஃப் த சீட் அப்படியே உங்களை சீட்டு நுனியில் உட்கார வைக்கிற மாதிரி படம் அப்படின்னு. நிஜமாகவே அப்படிப்பட்ட ஒரு படம் தான். நான் ஷபீர். இதுக்கு முன்னாடி நெருங்கியோ முத்தமிடாத படத்தில் ஹீரோ அறிமுகமான இந்த படத்தில் எல்லாம் நடிச்சிருக்கேன். 5431 இதோட டைரக்டர் ராகவேந்திர பிரசாத், கார்த்திக் சுப்ராஜோட அசோசியேட் டைரக்டர். பீட்சாவில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு த்ரில்லர், ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்னு சொல்லலாம். இதில் நான் ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணியிருக்கேன். என் பேர் ஜிஆர் அரவிந்த். இதுக்கு முன்னாடி தரகு, பிரம்மதேவா, ரம்மி இந்த மாதிரி படங்களை பார்த்துருப்பீங்க. 5431 5 பேர், 4 ஃப்ளாஷ்பேக், 3 மர்டர், 2 hours நடக்கிற சீக்வன்ஸ், ஒரே ஒரு ரிவெஞ்ச். அந்த 2 hours ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருக்கேன். அந்த 2 hours பிகாஸ் ஏன்னா ஒரே இடத்துல தான் அந்த 2 hours நடக்கும். அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக, எப்படி ஆடியன்ஸ் சீட்டில் டிப் ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்கணுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. சந்தானம் ஹீரோவாக நடித்த இனிமே இப்படித்தான். இந்த படத்தில் சந்தானம்க்கு ஜோடியாக ஆஷ்னா சவேரி நடிச்சிருக்காங்க. முருகானந்தம் இயக்கியிருக்காரு.
வரும் 12ஆம் தேதி வெளிவர இருக்கும் இந்த படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஹேண்ட்மேட் ஃபிலிம்ஸ் படம் ப்ரொடக்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது தான் அதனுடைய கஷ்டமும் பெயினும் தெரியுது. எவ்வளோ என்ன சொல்கிறது, எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. இவ்வளோ பில்டப் பண்ணுறதை பார்த்துட்டு என்ன அடுத்த அவதார் இல்லை ஒரு ஜொராசிக் வேர்ல்டு மாதிரி வேறு ஒரு படம் அப்படின்னு நினைக்க வேணாம். நார்மலான ஒரு யதார்த்தமான ஒரு கதை, அதில் காமெடியில் இருந்து ஒரு நல்ல ஒரு சின்ன சென்டிமெண்ட் எண்டில் ஒரு மெசேஜாக இருக்கும். அது எல்லாருக்குமே இன்றைக்கி இருக்க லைஃப்பில் இருக்க எல்லா யூத்துக்குலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருக்குமே ஒரு அடாப்ட் ஆகிற மாதிரி ஒரு மெசேஜான ஒரு விஷயம். ஸோ அதுக்கான ஒரு டைட்டில் தான் இது இனிமே இப்படி தான். இனிமே இப்படி தான் படத்தோட டைரக்டர் முருகன் ஆனந்த் 2 பேர் சேர்த்து தான் முருகானந்த் பேர் வச்சுருக்கோம். இந்த படத்தோட டைட்டில்னு பார்த்தீங்கன்னா இனிமே இப்படி தான், ஏன் இந்த டைட்டில் வச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த படத்தில் ஒரு கேரக்டரோட லைஃப் ஸ்டைல் மாறிட்டே வரும். ஒரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே இப்படி தான்டா லைஃப்ன்ற மாதிரி ஒரு ஸ்டைல் ஒன்று முடியும். ஸோ அந்த கதைக்கு ரொம்ப ஆப்டாகவும் இருந்தது. ஸோ அதான் இனிமே இப்படி தான்ன்ற டைட்டில் நாங்கள் வச்சுருக்கோம் இந்த படத்துக்கு. கோபி ஜெகதீஸ்வரன் இனிமே இப்படி தான் படத்தோட ஒளிப்பதிவாளர். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இந்த படம் லவ் கம் ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்கிரிப்ட். மியூசிக்லாம் வந்து பக்காவாக அதில் பிளெண்ட் பண்ணி, ஐ மீன் ஹியூமர்லாம் வந்து பக்கா பிளெண்ட் பண்ணி இதில் பண்ணியிருப்பாங்க. சந்தன சாரோட லுக் வைஸ் எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து டோட்டலாக ஒரு பெரிய சேஞ்சில் இருக்கும். இனிமே இப்படி தான் my movie is releasing on 12th of June. It's a very joyful, light-hearted, romantic comedy. I play a character of this girl called Maha. She's a very vivacious, bold, college-going girl, and how her life changes and what all happens, you know, when she meets Sinu. So most of the movie is about that. Yeah, as a total commercial entertainer, and hope you all really like it. இது இனிமே இப்படி தான் சந்தானத்தோட படம். பாருங்கள், 2 ஹீரோயினும் துள்ளி குச்சி, ஒன்று பாம்பே ஒன்று பெங்களூர். சூப்பர் டூப்பர் சாங்ஸுங்க. இதில் வந்துட்டு சொந்த படம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் இதில் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். நான் சந்தோஷ் தயாநிதி. இனிமேல் இப்படி தான் படத்தோட மியூசிக் டைரக்டராக சந்தானம் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் மொத்தம் 6 சாங்ஸ் பண்ணியிருக்கோம். கதைக்கு தேவையான சாங்ஸ் தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப என்ஜாயபுளாக பெப்பியாக இருக்கும் சாங்ஸ்லாம். அண்ட் சந்தானம் சாருக்கும் இது ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக்கில் இருக்கார் இந்த படத்தில். ஸோ சாங்ஸ் எல்லாம் ஐ திங்க் ஹவ் ஜஸ்டிஃபைட் த மூவி. நல்ல கதைக்காக காத்துட்டு இருந்த பரத் இப்போ எண்களோடு விளையாடுன்ற குதிரை ரேஸ் படத்திலும் சிமம் என்ற சிங்கக்குட்டி படத்திலையும் நடிச்சிட்டு இருக்காராம். சாந்தன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவை பார்க்கலாம். அறிமுக நடிகர்களான சிற்பி, காங்கா, பஞ்சமி நடிக்க கானாபாலாவின் குரல் மட்டும் எல்லோருக்கும் பரிச்சயமானது. இருந்தாலும் SV சேகர், பாடலாசிரியர் ஸ்னேகன் உட்பட பல பேர் இந்த விழாவில் கலந்துக்கிட்டாங்க. இந்த படத்தோட தயாரிப்பாளர் நான். இந்த படத்தை ஹீரோவாகவும் பண்ணியிருக்கேன். இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. டைரக்டர் சாம்ராஜ்ங்கிறவர் பண்ணியிருக்காரு. இசையமைப்பாளர் RS ரவிப்பிரியன் பண்ணியிருக்காரு. உமா மகேஸ்வரன் கேமராமேன், எடிட்டர் ஹரின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இந்த படம் வந்து ஒரு சகோதரத்தை அடிப்படையாக எடுத்த படமாக கருவாக கொண்டு எடுத்துக்கிட்ட படங்கிறதுனால இந்த படத்தில் 2 கதாநாயகன் 2 கதாநாயகிகள் இருக்காங்க. முதல் கதாநாயகன் சிப்பி மது, 2ஆம் கதாநாயகன் சுகுமார், நாயகி அதேமாதிரி காசிகா, மது 2 அறிமுக நாயகிகள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். ராஜன் அலைஸ் கவின் சாந்தன் திரைப்படத்தில் வில்லனாக பண்ணியிருக்கேன். ஒரு அண்ணன் தம்பி சகோதர பாசத்தை வைத்து உருவாக்கப்பட்ட இந்த படத்தில் சிறப்பான ஒரு கதாபாத்திரமாக வில்லனாக பண்ணியிருக்கேன். நான் பாடலாசிரியர் நிலாபாரதி பேசுகிறேன். நான் சாந்தன் திரைப்படத்தில் விரல்கள் தீண்டாமல் அப்படின்ற ஒரு மெலோடி சாங் எழுதியிருக்கேன். ஸோ இந்த படம் வந்து சகோதரத்துவ பாசத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம். மணல் கயிறு திரைப்படத்தை விசு அவர்கள் மீண்டும் இயக்கி தயாரிக்க இருக்காராம். இந்த படத்தில் ஹீரோக்கு 8 கண்டிஷன்ஸ் போடுவாங்களாம். யதார்த்தம் பொழுதுபோக்கு நிறைந்த திரைப்படம் சாலையோரம். இந்த படத்தை மூர்த்தி கண்ணன் இயக்க, ராஜ் ஹீரோவா நடிக்க, ஷெரீனா ஹீரோயினா நடிக்கிறாங்க. இவங்களோட வில்லனா பாண்டியராஜன் நடிக்கிறாரு. பொருளாதாரத்திலும் வாழ்வியலிலும் ஏற்றத்தாழ்வுகள் உள்ள ஹீரோயின்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் தான் இந்த படத்துடைய மையமே. மூர்த்திகன் ஃபஸ்ட்டு என் ஆஃபீஸ்க்கு வரும்போது அவருடைய ஐடியாஸ்லாம் சொல்லி இந்த படத்தை எப்படி ஒரு தயாரிக்க போகிறாரு, எப்படி இயக்க போகிறாருன்னு டவுட்ஃபுல்லாகவே இருந்தது. அதுக்கப்புறம் அவர் வாசு சாருடைய சிஷியர்னு சொன்னதுக்கப்புறம் இதை நிச்சயமாக ஹிட்டாக கொடுப்பாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. என் இசை திறமைக்கும் திரை இசை குறித்த என் பல வருட சிந்தனைக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரும் வாய்ப்பாக நான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன் என நினைக்கின்றேன். இனிமையான ஒரு மெலடி, ஒரு டூயட், ஒரு ஃபோக், கானா, இப்படி இன்றைய கலாச்சாரத்திற்கு ஏற்ப பாடல்கள் எல்லாம் அருமையாக வந்திருக்கின்றது. படம் ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்ல கதை அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ அதை கரெக்டான ஒரு ரீதியில்
நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தால், ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சது ஸ்டேட்டு விஷயத்தை நீங்கள் தொட்டதை விட நேஷனல் விஷயத்தை தொட்டிருக்கீங்க. இது எல்லா லாங்குவேஜ்லையும் வரக்கூடிய ஒரு படமாக அமையணும். மூர்த்திகன் வந்து சார் நீங்கள் 5வது வில்லன் பண்ணீங்க, அதுக்கப்புறம் இதில் பண்ணுனார். 5வது பண்ணும்போது எனக்கு டென்ஷன் தான். மிஸ்கின் வந்து சொன்னார் நீங்கள் வில்லன் பண்ணீங்கன்னு. அதற்கான வெற்றி அதில் கிடைச்சிது. ஒரு டைரக்டர் வந்து ஒரு நடிகர் நல்லா கன்வின்ஸ் பண்ணி அவங்க கொண்டு போனாங்கன்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். வெள்ளை உலகம் காமெடி ஆக்ஷன் நிறைந்த திரைப்படம். இந்த படம் ஜாதிக்கும் பகுத்தறிவின்மைக்கும் எதிரானதுன்னு சொல்றாரு இந்த படத்துடைய இயக்குனர் உதய ராமகிருஷ்ணன். இந்த படத்துல நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் எமோஷனுடன் நடிச்சிருக்காங்க. என் பேர் உதய ராமகிருஷ்ணன். நான் வெள்ளை உலகன்ற படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை ஆன்டிவைரஸ் ப்ரொடக்ஷன் சார்பாக சுஷில்குமார் ஜெயின், அப்புறம் கேஜி ரவீந்திரன், ஹாசன், சத்யமூர்த்தி 4 பேர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. யதார்த்தமான ஒரு சூழ்நிலையில் எப்படி வந்து காதல் அரசியலாக்கப்படுது அப்படின்றத இந்த படத்தில் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். பேர் ரோஷன். வெள்ளை உலகம் படத்தில் நான் ஹீரோவாக நடிச்சிட்ருக்கேன். நம்ம படத்தில் பார்த்தீங்கன்னா அவுட்புட்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. டோட்டல் 5 சாங்ஸ் இருக்குது. கானா பாலா, மரணகானா விஜய், ஆண்டனி தாஸ், அப்புறம் ஸ்வேதா மோகன் அவங்களாம் சிங் பண்ணியிருக்காங்க. இல்லை நான் தான் மியூசிக் டைரக்டர். என்னோடய பேர் ஜெய் கிரிஷ். இதில் மொத்தம் 5 பாட்டில் வந்திருக்கு. கானா பாலா சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, மரணகானா விஜய் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அபய் ஜோத்பூர்கர் அண்ட் ஸ்வேதா மோகன் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. தென் வந்து அந்தோனி தாஸ் ஒரு பாட்டு பாடிருக்காரு. இதில் இருக்கிற எல்லா சாங்ஸுமே உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஹாய், இந்த படத்தில் நான் இளமதி என்ற கேரக்டரில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் வந்து ஒரு வில்லேஜ் பேஸ்டு ஸ்டோரி. ஒரு சாதாரணமான லவ் வந்து எப்படி அரசியல் ஆகுது, ஸோ அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. முழு நீள திரைப்படங்களை எடுக்க முடியாத படைப்பாளிகள் தங்களுடைய படங்களை குறும்படங்களாகவும் டெலிஃபிலிம்ஸாகவும் எடுப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு திரைப்படம் தான் ஒரு சொல் ஒரு வார்த்தை. காதலை மையமாக வச்சு வந்திருக்கும் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு அஸ்வின். என் பேர் சி பூர்ணச்சந்திரராஜு. ஒரு சொல் ஒரு வார்த்தை தமிழ் ப்ரொடியூசர். நான் படம் ரெடி பண்ண போகிறோம். நல்லா வரணும், எல்லாரும் ஆசிரியனும். ஆல்ரெடி வந்து 2 படம் பண்ணியிருக்கேன். என்னுடைய 3வது படம் ஒரு சொல் ஒரு வார்த்தை. அதாவது ஒரு வார்த்தை ஒரு சொல்ல ஒருத்தர் சொல்லிட்டானா அதுக்கு பிறகு அந்த சொல்லை காப்பாற்றுறதுக்கு தப்பாக எந்த வார்த்தையை சொன்னாலும் வந்து சரியாக வராது. அதனால தான் வந்து ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவாங்க. அந்த பேசில் தான் அந்த படம். வணக்கம், என் பேர் ராஜேஸ்வரி. ஒரு சொல் ஒரு வார்த்தை படத்துக்குள்ள ஹீரோயினாக பண்ண போகிறேன். தமிழில் ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா வழங்கியிருக்கும் திரைப்படம் பாகுபலி. மரகதமணி இசையமைக்க எஸ் ராஜமௌலி இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் ராணா, சத்யராஜ், நாசர், அனுஷ்கா, தமன்னா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவை இப்போ பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து த மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் சீக்வன்ஸ் வந்து வார் சீக்வன்ஸ். அந்த வார் சீக்வன்ஸ் 4 months ஷூட் பண்ணோம், 120 days ஷூட் பண்ணோம். அண்ட் ஃபார் அ பீரியட் ஆஃப் 10 to 15 days வந்து 2000 பாடி பில்டர்ஸ் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரஸ் கரியர் பாடி பில்டர்ஸ் வச்சு ஷூட் பண்ணோம். ஆக்சுவலி யோசிச்சா அந்த 2000 பேர் சிட்டிலேருந்து ஸ்டூடியோக்கு எடுத்துக்கு வருது, அவருக்கு காஸ்டியூம் கொடுக்கறது, அவருக்கு பெயிண்ட் போடுறது, அவருக்கு விக் போடுறது, அவர் கையில் வெப்பன்ஸ் கொடுக்கறது, அவரை எடுத்துக்கு வந்து கேமரா முன்பு நிற்க வைக்கிறது, அதுவே ஒரு பெரிய வேலை. ஃபர்கெட் அபவுட் ஷூட்டிங் வித் த மெயின் ஆக்டர்ஸ். அண்டு இது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிரேன்ஸ், நீங்கள் அந்த மேக்கிங்கில் பார்த்துட்டு இருப்பீங்க, கிரேன்ஸ் அப்படியே ஒரு 5-6 கிரேன்ஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் கிரேன்ஸ் இருக்கும், அதுலேருந்து வயர்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரி நடந்துகிட்டு இருக்கும், ஷூட்டிங் மாதிரி இல்லை. அது எப்படி பண்ணோன்னு இப்போ யோசிச்சா தெரியாது, யோசிச்சா பயமாக இருக்கும். அப்போ பண்ணிட்டோம், எப்படி பண்ணோம் தெரியாது. பட் ஐ திங்க் ஃபார் ஆல் தட் டு ஹேப்பன், no, I should say, see, we had great technicians. We had Sabu Cyril, we have Sendil, we have Maragadamani, we have Vijayendra Prasad, we have Peter Hain. No, we had the top technicians of the India working on this film. But I think to manage all of them, இவர் எல்லாரும் மேனேஜ் பண்ணுறதுக்கு மேனேஜ் பண்ணுறது வந்து ஸ்ரீவல்லி, the line producer of our film. We will definitely say, all of us will watch for it, that without Srivalli, the line producer, we could have never completed the war sequence. உலகத்தில் வந்து நம்ம இந்தியாவை வெளியே வந்து வேறு மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம நிறையா பார்த்துருப்போம், ஸ்லம்ஸில் காமிச்சிருக்காங்க, வேறு மிஷினில் காமிச்சிருக்காங்க. பட் மற்ற நாடுகளை விட இந்தியா அவங்களுக்கே தெரியும், பல 1000 வருஷங்கள் வந்து வேறு மாதிரியான கல்ச்சர் வந்து வாழ்ந்துட்டுருக்கிற நாடு இது. இந்தியாவை க்ளோரிஃபை பண்ணி காமிக்கிறதுனா வந்து இந்த சினிமாவில் மட்டும்தான் அது முடியும். நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன், எதுக்காக வந்திருக்கேன்னா வந்து நிச்சயமாக 2 ரீசனுக்காக. இந்த மாதிரியான ஒரு படைப்பு, அதில் எங்கேயாவது 1% நான் எங்கேயாவது பயனுள்ளதாக இருப்பேன், யூஸ்ஃபுல்லாக இருப்பேன், நான் வந்து ஐ பி தேர் சார்னு சொன்னேன். அந்த ஒரு நாள் தான் கேட்டேன், இந்த ஒரு நாள் எனக்கு ஹாப்பி. ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் ஒன்றும் கிடையாது. The Rana that you're seeing right now is a small sized version of me. I was almost 20 kilos heavier than what you're looking at me right now.
இது தவிர பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் ஃபிலிம் எனக்கும் பிரபாஸ்க்கும் வந்து இந்த படத்தில் ஃபைட் மாஸ்டர் வந்து பீட்டர் ஹேன் அண்ட் him and Rajmouli have done a lot of films together. Once they've designed action sequences, ஒரு வியட்நாம்லேருந்து ஒரு 4-5 fighters and trainers came for us. They've been training us for about 5-6 months before we started the film, and which is why you see action like this happening. Before பாகுபலி லைன் ஒரு 4 லைன் சொன்னார். எனக்கு 4 லைனும் ரொம்ப பிடிச்சது. 4 பெருசாக இருக்குது. பட் திஸ் லைன் அவர் சொன்னபோது ஐ காட் கூஸ் பம்ப்ஸ். தேவசேன கேரக்டர் அண்ட் சிவகாமணி ரமகிருஷ்ண சார் கேரக்டர், கட்டப்ப சத்யராஜ் சார் கேரக்டர் எல்லாம் பண்ணால் எனக்கு கூஸ் பம்ப் வந்துச்சு. அந்த ஸ்டோரி நரேஷன் சொன்னார் ஒரு 1 hour 1.5 hour சொன்னப்போ நான் ஒரு 4-5 வாட்டி ஐ ஃபெல்ட் லைக் ஐ காட் வெரி எமோஷ்னல் அண்ட் ஆல். அண்ட் அவர் விஷுவல் காட்டினார், சம் சீன்ஸ் காட்டினார் எப்படி இருக்கும் இந்த விஷுவல் அது இதுன்னு. அது எக்ஸ்ட்ராடனரி. இன் லைஃப்பில் இட் இஸ் லைக் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஃபிலிம். சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நான் இந்த படத்துக்கு என்டர் ஆனப்போ ஆல்ரெடி 150 days முடிஞ்சது. ஸோ நான் என்ன ரோல் பண்ண போகிறேன் எனக்கு தெரியாது. பட் சாருக்கு மீட் ஆனதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஐயோ அவ்வளோ பெரிய படம் இருக்குது. ஸோ ஐ வாஸ் வெரி வெரி ஹம்பிள். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஆன் திஸ் ஃபில்ம். ஒரு மகாபாரதம் கேட்குற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதில் என்னுடைய கேரக்டர் சொன்னார், பிங்கள தேவன்ற கேரக்டர். ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஒரு விதத்தில் பார்த்தா அந்த கதை முன்னகரத்தே அந்த கதாபாத்திரத்தை வச்சு தான். அந்த கதாபாத்திரத்தினுடைய ஒரு இயலாமையினால்தான் இந்த கதையை ரிவீல் ஆகுது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு என்னை மையப்படுத்திக்கிட்டு அந்த கதையை கேட்டேன். அதனால் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இந்த ராணா தான் உண்மையாகவே இந்த படத்தினுடைய எதிர்நாயகன். அவனை முடிக்க வரத்து நான் பின்னால் இருப்பேன். அதுதான் என்னுடைய கேரக்டர். எல்லாரும் எவ்ரி ஒன் நோபடி ஒரு ஈகோ இல்லாமல் எதுவும் இல்லாமல் இது ஒரு பாகுபலி ஒரு ப்ராஜெக்ட், இதுக்காக ஒர்க் பண்ணோம். ஸோ வாட் எவர் எஃபர்ட் வாஸ் தேர் வாஸ் ஆல்வேஸ் directed on the direction, and everyone has taken care of. So I feel along with being a visual experience, being a great movie, it's an experience each and every person here. And even all the other technicians back in Hyderabad, we're going to carry it with us for the rest of our life. சில படங்கள் வேலை பார்த்துருக்கேன். ஆனால் இது மாதிரியான ஒரு அனுபவம் கிடைச்சதில்லை. ஒரு படத்துக்கு நான் வசனம் எழுதிட்டு அந்த வசனத்தை வந்து இங்கே இருக்கிற நடிகர்கள்லாம் பிரபாஸ், ராணா, அனுஷ்கா, சத்யராஜ் சார், நாசர் சார் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு அந்த வசனங்களை வந்து நாங்கள் படித்து பார்த்தோம். ஆனால் எழுதுறதுக்கு முன்னாடி அவர் நிறைய இன்ஸ்பிரேஷன் கொண்டு வருவார். கம்பராமாயணத்தில் இருந்தனா கோட் பண்ணுவார். கம்பராமாயணத்தில் வந்து கம்பர் வந்து இது மாதிரி பார்ப்பார், எனக்கு இது மாதிரியான வித்தியாசமான பார்வை வேணும்னு சொல்லிட்டு அவர் பொன்னியின் செல்வன்லேருந்து, கம்பராமாயணத்துலேருந்து, நிறைய எபிக்ஸ்லேருந்து அவர் ஓமைகள் சொல்லுவார், எடுத்து காட்டுவார். அவர் இந்த வசனத்துக்கு அவருடைய இன்புட்ஸ் ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்போ படம் ஆரம்பிக்கையில் ஆடியன்ஸ் அப்படி உட்கார்ந்தது தான் 2.5 மணி நேரம், எவ்வளோ நேரம்னு தெரியல. அப்படி ஒரு நீங்கள் இந்த இதில் பார்த்துருப்பீங்களே, இதனுடைய ப்ரிப்ரேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து அதை பார்த்தாலே தெரியும். உண்மையிலேயே இப்படி ஒரு படத்தில் நடிக்கும் வாய்ப்பு மறுபடியும் எனக்கு கிடைக்குமா தெரியல. கிடைக்கும், மறுபடியும் ராஜமௌலி சார் அந்த மாதிரி ஒரு படம் எடுத்தாருன்னா கிடைக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப மதன் கார்கி சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப தெளிவாக இருக்கிற ஒரு டைரக்டர். அதுதான் இந்த அவருடைய படம் இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம் அதுதான் முக்கியமான காரணம். இன்றைய சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து நீங்கள் ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுமையா.